ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பரபரப்பான கேம்பெயின் பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. நீ எதிர்பார்க்கல கூட உங்களை தேடி கதவை தட்டி எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருன்னு கேட்பாங்க. இதை எல்லா தேர்தல் நேரத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது என்னன்னா, அவங்க இப்போ கதவை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அம்மா தாயே எனக்கு கையெழுத்து போடுங்க, ஒரு இது பண்ணுங்க, ஒரு ரெஃபர் பண்ணுங்க, எனக்கு ரோடு போடுங்க, தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கெஞ்சுற மாதிரி இருக்கோம். அதனால தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா மனுஷனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லா டைமுமே கரெக்டாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா நம்ம ஒரு பிகவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரசியல் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல அரசியல் என்னன்னு தெரிய ஓரளவுக்கு நம்ம ஊர்ல தெரியலையா, நம்ம ஊருக்கு யார் பண்றாங்க யார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கும் போது இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நம்ம இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் பட் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். என்னன்னா இந்த லஞ்சம் ஊழல் இந்த விஷயத்தினால மிகப்பெரிய மக்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் தோணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு எப்படி நம்ம இந்த சமூகத்தை மாற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஒரு ஆர்வத்தில் முன்னேறுவாங்க. ஆனால் பட் அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, இல்லைன்னா புதிய இதில் நம்ம கொள்கையில் ஒரு ஈடுபாட்டில் சினிமா துறை இந்த மாதிரி ஈர்ப்பில் நிறைய பேர் அவங்கவுங்க ரசிகர்களை தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பாங்க. ஆனால் பட் அவங்க நான் நல்லது செய்கிறேன்னு தான் முன்னாடி வராங்க. பட் வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லது செய்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே அந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிட்டதுனால புதுசாக யார் வந்தாலும் அந்த வாய்ப்பு மிகப்பெரிய நிராகரிக்குது. நானே ஒரு கட்சியில் தான் இருக்கிறேன். ஆனால் பட் இருந்தாலும் நான் இந்த விஷயத்த பேசுறது என்னன்னா, ஒட்டுமொத்த மக்களுக்காக விஷயத்த பேச போகிறேன். ஏன்னா நம்ம அரசியல் இந்த நேரத்தில் நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாலே நம்ம தப்பான நபரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதோட, சரியான நபரை சரியான முறையில் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க கிராமம், உங்க பகுதி, உங்க மக்கள் நல்லா ஒரு செல்வாக்கா இருப்பாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாமளும் ஒரு காரணம். நாம தேர்ந்தெடுக்கிற முறையில தப்பான நபர்கிட்ட சொல்லு பேச்சு கேட்டுட்டு, நான் சொல்றேன், நீ சொல்ற, இவங்க சொல்றாங்க, ரெஃபரலா சொல்லி கேட்டுட்டு இவங்க போய் இந்த இதுல இருந்து ஓட்டு அளித்து போட்டாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றுட்டு, ஆனா பட் செய்யறன்னு என்ன வரும், அந்த இதை தடுக்குகிற சூழ்நிலையில அவங்க பணத்தை மேலே இருக்கிற ஈர்ப்பு, மற்ற இருக்கிற பிரச்சனைகளை போத சரி விட்றா போடா, எல்லாரும் தான் பண்றாங்க, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் அவங்க போயிடுறாங்க. ஆனா பட் நம்ம மக்கள் பாதிக்கிறது அவங்க தெரியறதில்லை. எந்த எம்எல்ஏ ஆகட்டும் சரியான முறையில் 100% செய்கிறாங்களா அப்படின்னா செய்யறதுக்கு வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு. எல்லா எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க. காமனாக நான் இவங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்ல வரதில்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஓட்டு சரியான நபர்கிட்ட தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டு போடுங்க. கண்டிப்பா இந்த ஜனநாயக நாட்டில் நல்ல முறையில நல்ல மக்களாட்சியை கொண்டு வரணும். அதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும். எதுக்காக 1000-500க்கு லஞ்சத்துக்காக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்ம வாக்கு விற்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த டைம்லயாச்சும் அந்த 500-1000 கொடுக்குறாங்கப்பா, நிறைய பேர் வயிற்று பசிக்காக இதுக்காக தான் வாங்குறாங்க, ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா உங்களோட சூழ்நிலை புரியுது. இதெல்லாம் மாற்றி அமைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி வரணும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன வேணாலும் கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎம்எல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த தேர்தலில் நல்லபடியான வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லா கமெண்ட்ஸ் படிச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.